கர்த்தாதி கர்த்தாவும் நம்மேல் கரிசனை உள்ளவரும் கருணையும் நாயகருமாகிய கர்த்தாதி கர்த்தாவை ஆராதிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாளர்கள் பரியந்தும் விளங்குகிறது. உமது வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, ஒவ்வொரு நாளையும் எங்களுடைய வாழ்விலே நீர் கிருபையாய் ஈவாய் எங்களுக்கு கொடுத்து வருகிறீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்தந்த நாளின் பாடு போதும் என்று சொல்லி அன்றன்றுள்ள ஆகாரத்தையும் அன்றன்றுள்ள தண்ணீரையும் அன்றன்றுள்ள உடையையும் வசிப்பிடத்தையும் எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆதரித்து வருகிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நோய் தொற்று காலங்களிலும் எங்களை ஜீவனோடு காத்து வருகிறீர். இது நீர் தந்த தீபம் அணைந்து போகாதபடி காத்து வருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரித்து இப்பொழுதும் இந்த ஆராதனையை ஆண்டுடைய ஆளுகைக்கு அர்ப்பணிக்கிறோம். சுவாமி, நீர் மாத்திரம் மகிமைப்படத்தக்கதாக எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்திலே ஒப்புக் கொடுத்து உம்மை நோக்கி பார்த்தவர்களாக உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்திரிக்க ஆண்டவர் எங்களுக்கு பலம் தாரும் என்று சொல்லி இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியும் உம்முடைய கிருபை உள்ள கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதி. இதில் பங்கெடுக்கிற அனைவரையும் ஆசீர்வதி. வேதவாடம் வாசிக்கிறவர்கள், செபிக்கிறவர்கள், ஆண்டுடைய வசனங்களை பகிர்ந்தளிக்கிறார் ஞான கர்த்தருடைய பிள்ளைகள் யாருக்காக ஸ்தோத்திரி. ஒவ்வொருவரும் ஆண்டவர் தங்கள் கொடுத்திருக்கிற ஊழியத்தை ஆண்டவருக்கு மகிமையாய் செய்ய அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பேற்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுதுகின்ற தேவனுடைய நாமத்திற்காக ஆராதனையின் ஆரம்பத்திற்கென்று பாமாலை 276 பாடுவோம். பாமாலை 276 பாடுவோம். சுத்த ஆவி என்னில் தங்கும், நானும் சுத்தனாகவே. பாவ அழுக்கெல்லாம் நீக்கும் ஆலயமாகவே. என்னை நீர் சிங்காரியும் வாசம் பண்ணும் நித்தமும். சத்ய ஆவி என்னில் தங்கும், நானும் சத்யனாகவே. தெய்வ பக்தி என்னில் முற்றும் வளர்ந்தேற செய்யுமே. நீர் என்னில் பிரவேசியும், ஆண்டு கொள்ளும் நித்தமும். நேச ஆவி என்னில் தங்கும், நானும் நேசனாகவே. துசுபாவம் போக பண்ணும், அன்பில் நான் வேரூன்றவே. அன்பின் சுவாலை எழுப்பும், மென்மேலும் வளர்த்திடும். வல்ல ஆவி என்னில் தங்கும், நானும் வல்லோனாகவே.
தெய்வ ஆவி என்னில் தங்கும் நானும் உம்மில் தங்கவே மோட்ச பாதையில் நடத்தும் இயேசுவின் முகத்தையே தெளிவாக காண்பியும் என்னை முற்றும் ரட்சியும். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 28. 28ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். The passage taken for our responsive reading is Psalm 28. என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதையும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டதும் அயலானுக்கு சமாதான வாழ்த்தலை சொல்லியும் தன் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரோடும் என்னை வாரிக்கொள்ளாதையும். அவர்களுடைய கிரிகளுக்கும் அவருடைய நடத்தைகளின் பொல்லாங்குக்கும் தக்கதாக அவர்களுக்கு செய்யும். அவர்கள் கைகளின் செய்திக்கு தக்கதாக அவர்களுக்கு அடையும். அவர்களுக்கு சரிக்கு சரிக்கட்டும். அவர்கள் கர்த்தருடைய செய்களையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்டமாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் பலனும் என் கேடமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தர் அவருடைய பலன். அவரே தாம் அபிஷேகம் பண்ணவனுக்கு அரணான அடைக்கலமானவர். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். நாம் யாவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை உறுதி பண்ணும்படியாக அப்போஸ்தலர் கற்றுக் கொடுத்த விசுவாச பிரமாணத்தை சொல்லி அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வபிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரனக்குமாரனாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொதுவிழாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிறுவில் அறைந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மறித்து விடுத்து எழுந்தெழினார். கர்மத்தில் ஏறி சர்வபிதாவாகிய தேவனால் வாசி பெற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோடு மறித்தோர் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் வைத்துள்ளதும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து ஜெப நிலையிலே கர்த்தருடைய ஜெபத்தையும் சேர்ந்து சொல்லுவோம். The Lord's Prayer. பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்பில் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமைகளை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உம்முடையவர்களே. ஆமென். நாளிலே நாம் வேத பாடம் வாசிப்பதற்கு முன்பாக கர்த்தருடைய சன்னிதானத்திலே கடந்த நாட்களிலே நம்முடைய திருச்சபை சார்ந்த விசுவாசிகளுடைய குடும்பங்களிலே ஒரு சில இழப்புகள் இருந்திருக்கிறது. ஆகவே அவர்களுக்காக முதலாவது ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் யாவரும் நின்ற வண்ணமாகவே இந்த குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவது அருமையான சகோதரர் எட்வர்ட் சிங் அவர்களுடைய அருமையான சகோதரி செலின் எட்வர்ட் சிங் அவர்களுடைய தம்பி சகோதரன், உடன் பிறந்த சகோதரன். அவர்கள் கடந்த நாட்களில் கற்றுக்கொள்ளாக திரண்டிருக்கிறார்கள். அதே போல அருமையான சகோதரர் எட்வர்ட் சிங் அவருடைய சகோதரியின் கணவனார் அவர்களும் ஒரு சில விலகினாலே கடந்த நாட்களில் கற்றுக்கொள்ளாக திரண்டிருக்கிறார்கள். ஆகவே கர்த்தருடைய சன்னிதானத்திலே அவர்களை ஒப்புக் கொடுத்து அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். அதே போல கடந்த நாட்களில் நம்முடைய திருச்சபை சார்ந்த அருமையான
ஸ்டெல்லாபாய் அம்மா அவருடைய சகோதரன் ராஜ்குமார் அவருடைய துணைவியாரும் கடந்த நாட்களில் கத்திற்குள்ளாக அடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நாம் ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உடைய திருக்கரத்திலே அருமையான சகோதரி சலிம் எட்வர்ட் சிங் அவர்களுடைய சகோதரனை இழந்து கண்ணீரோடு இருக்கக்கூடிய நாட்களில் ஆண்டவர் தாமே அவர்களுக்கு தேவையான ஆறுதலையும் சமாதானத்தையும் பரத்திலிருந்து நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த சகோதரன் விட்டு சென்ற அவருடைய மனைவி, பிள்ளைகள், இன்னும் உடன்பிறப்புகள், குடும்ப அங்கத்தினர்கள் யாவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதோடு கூட சகோதரர் எட்வர்ட் சிங் அவர்களுடைய சகோதரியின் கணவனார் அவர்களும் கத்திற்குள்ளாக நித்திரடைந்திருக்கிறார்கள். அருமையான சகோதரன் எட்வர்ட் சிங் அவர்களுடைய சகோதரி, அந்த சகோதரனுடைய பிள்ளைகள், மற்ற எல்லா உடன்பிறப்புகள் எல்லாருக்காக இந்த காலவெளியிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, இந்த உலக வாழ்விலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற பேண்டமிக் மாத்திரமல்ல, பல காரணங்களினாலே, சரீர பலகீனங்களினாலே, ஆண்டவரே, இந்த மாம்சம் பலகீனமான பாண்டம் என்பதை அறிந்திருக்கிறீர். அதே சமயத்தில் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு காலங்களை கொடுத்திருக்கிறீர். அந்த காலங்களிலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை உம்முடைய ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்கிறீர். ஆனாலும் அவர்களை இழக்க கொடுக்கும் பொழுது சுவாமி, எங்களுடைய உள்ளம் எந்த அளவுக்கு துக்கம் அடைகிறது என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. ஆகவே அருமையான பிள்ளைகளுடைய குடும்பத்திற்கு தேவையான ஆறுதலையும் சமாதானத்தையும் நீர் தந்து, ஆண்டவரே, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்னவருடைய கிருபை உள்ள கரத்திலே பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை மாத்திரம் விட்டு விடாதபடி நம்பிக்கையோடு கூட நம்முடைய பிள்ளைகள் தைரியப்பட்டிருக்க, ஆறுதலடைய, திடப்பட்டிருக்க ஆண்டவர் வச்சிருக்கிறார். அருமையான செல்லாபாய் அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அம்மாவுடைய சகோதரன் மனைவி அவர்களையும் ஆண்டவர் கடந்த நாட்களிலே உடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொண்டீர் சுவாமி. அவர்கள் பட்ட பாடுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் கர்த்தர் உமக்கு சித்தமான வேளையிலே உம்முடைய சன்னிதானத்திலே அவர்களை நீர் அழைத்திருக்கிறீர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்ததினாலே உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆகவே அருமையான சகோதரி இழந்து தவிக்கிற அருமையான ராஜ்குமார் மற்றும் அவருடைய மகன் மற்றும் அம்மாவுடைய எல்லா குடும்பத்தின் பிள்ளைகள், செல்லாபாய் குடும்பத்தின் பிள்ளைகள், சார் பீட்டர், சார் ஸ்டீஃபன், அருமையான மகள் ஜெபா, இப்படி ஆறுதலற்று இருக்கக்கூடிய அந்த குடும்பத்திற்கு தேவையான ஆறுதலையும் சமாதானத்தையும் நம்பிக்கையையும் நீர் கொடுத்து, உயிர்த்தெழுதலிலே அல்லது நம்முடைய வருகையிலே நிச்சயமாக அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் காண்போம் என்ற நம்பிக்கையோடு கூட, என்றால் கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவோடு கூட எழுந்திருக்கிற ஒரு பெரிய வல்லமையை, வாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறீர் சுவாமி. அதை உணர்ந்தவர்களாக பிள்ளைகள் யாவரும்
ஆண்டவருக்குள்ளாக ஆறுதல் அடைய, தேர்தல் அடைய, ஆண்டுடைய ஆறுதல் நிறைந்த அரவணைக்கும் அன்பின் கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இதனாலும் வேத பாடம் வாசிக்க கேட்போம். Now the scripture portion will be read to us both in Tamil and English. வாசிக்க வேண்டிய வேத பாடம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒரு மனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்குள் தந்தருளின வரத்தின்படியே ஒவ்வொரு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழிருக்கிற சகல தேசத்திலுமிருந்து வந்த கோப பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியிலே கலக்கமடைந்தார்கள். எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரையொருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லோரும் கலிலேயரல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இதெப்படி? பார்த்தரும் மேதரும் எலமித்தரும் மெசொப்பொத்தாமியா யூதேயா கப்பதோக்கியா பொந்து ஆசியா பிரிகியா பல்மியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சீரேனே பட்டணத்தை சுற்றியிருக்கிற லிபியாவின் திசைகளிலே கூடியிருக்கிறவர்களும் இயேசு சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தமைந்தவர்களும் சிரேந்தரும் அரபியருமாகிய நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லோரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இன்னதமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசிச்சாயிற்று. The portion for the Bible reading is taken from Acts chapter 2 verses 1 to 13. When the day of Pentecost came, they were all together in one place. Suddenly a sound like the blowing of a violent wind came from heaven and filled the whole house where they were sitting. They saw what seemed to be tongues of fire that separated and came to rest on each of them. All of them were filled with the Holy Spirit and began to speak in other tongues as the Spirit enabled them. Now there were staying in Jerusalem God-fearing Jews from every nation under heaven. When they heard this sound, a crowd came together in bewilderment because each one heard them speaking in his own language. Utterly amazed, they asked, "Are not all these men who are speaking Galileans? Then how is it that each of us hears them in his own native language?" Parthians, Medes, and Elamites, residents of Mesopotamia, Judea, and Cappadocia, Pontus and Asia, Phrygia and Pamphylia, Egypt, and the parts of Libya near Cyrene, visits from Rome, both Jews and converts to Judaism, Cretans and Arabs, we hear them declaring the wonders of God in our own tongues.
Amazed and perplexed, they asked one another, "What does this mean?" Some, however, made fun of them and said, "They have had too much wine." Here ends the Bible reading. பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கு இந்த வாரத்திலும் தன்னுடைய பிறந்த நாட்களை காண்பவர்களை வாசிக்கிறேன். இன்றைக்கு 23ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஆர் பரிமளா அவர்களும், 25ஆம் தேதி மிஸ்டர் ஆர் வேதராஜ் அவர்களும், 27ஆம் தேதி மிஸ்டர் டி டேவிட் அவர்களும், அதே தேதியிலே மிஸ்ஸஸ் ரூபாலி ஸ்டீஃபன் ராஜ் அவர்களும் தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிறார்கள். திருமண நாளை மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் இ மெர்வின் அவர்கள் 23ஆம் தேதி இன்றைக்கும், 26ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் டி தங்கப்பன் அவருடைய குடும்பமும், இன்னும் அதே 26ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஆர் ரொனால்டோ அவருடைய குடும்பமும் தங்களுடைய திருமண நாளை காண்கிறார்கள். பிறந்த நாட்களை காண்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து உங்களையும் உங்களுடைய பிறந்த நாட்களை நான் அன்புடன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களுக்கு நீடித்த ஆயுளை கொடுத்து அந்த ஆயுள் நாட்களிலே உங்களுக்கு உண்டான எல்லா நன்மைகளையும் உங்கள் மேல் வருஷிக்க பண்ணி சந்தோஷம் சமாதானத்தோடு வாழ அன்புடன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் திருமண நாளை காண்கிற அருமையான குடும்பங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் திருச்சபையின் சார்பாகவும் அன்புடன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களுடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதித்து குடும்பத்தை கட்டுகிற ஒரு கர்த்தர். ஆகவே குடும்பத்தை கட்டுகிற பணியிலே கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை செய்து தொடர்ந்து உங்களோடு கூட இருந்து உங்களை காக்க அன்புடன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நம்முடைய கிருபையுள்ள கர்த்தரை இன்றைக்கு இந்த வாரத்திலும் பிறந்த நாட்களை காண்கிற அருமையான பிள்ளைகளை நம்முடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி உங்களுடைய என்றும் உள்ள கிருபையை பிள்ளைகளுக்கு கொடுத்து வந்திருக்கிறீர்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆகவே இன்னொரு வருஷத்தை காணும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள், உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். பிரவேசிக்கிற புதிய வருஷத்திலும் கர்த்தரால் காக்கப்பட்டு தீர்க்காயுசோடும் சுகபலத்தோடும் தெய்வ நன்மைகளை பெற்றுக் கொண்டவர்களாய் இந்த உலகத்திலே நம்முடைய பிள்ளைகள் உமக்கு சாட்சியாய் விளங்கத்தக்கதான ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகள் மேல் பொழிந்தவர்களை தீர்க்காயுசோடு பிள்ளைகளுக்கு வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்தவர்களை காத்துக் கொள்ளும்படியாய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் திருமண நாளை காண்கிற அருமையான மெர்வின் அவருடைய குடும்பத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தங்கப்பனையா குடும்பத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான ரொனால்டோ அவருடைய குடும்பத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, அவர்களையும் அவருடைய குடும்ப வாழ்வின் நன்மைகளையும் கர்த்தர் கொடுத்து குடும்பத்திற்கு தேவையான சந்தோஷம் சமாதானத்தை நீர் தம்முடைய பிள்ளைகள் மேல் பொழிந்தர்களே இருக்கிறீர்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவருக்கு சாட்சி பகிர ஆண்டவரே இந்த உலகில உமக்கு மகிமையாய் ஜீவிக்கத்தக்கதாக குடும்ப வாழ்வில் அத்தனை தேவைகளும் சந்திக்கப்பட்டவர்களாய் வாழ உம்முடைய கிருபை நிறைந்த கரத்தில் ஒப்புக் கொடுத்து அவர்களையும் அவருடைய திருமண நாட்களையும் வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் நம்முடைய சிறு குழந்தைகள் மனப்பாட வசனம் சொல்வார்கள். Now our children will recite the memory verse. God sees appears hut and make. For everyone who calls in the name of the Lord will be saved. Romans 10:30. Thank you. This poor man called and the Lord heard him. He saved him out of all his problems. Psalms 34 verse 6. Thank you. Thank you. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். 41 சங்கீதம் 1 வசனம். Thank you. Lord is my helper. I will not be afraid. Amen. Thank you. For the Lord watches over the way of righteous, but the way of wicked will perish. Psalms 1:6. Thank you. Blessed is who regard the weak, the Lord delivers in times of troubles.
Psalm 41 verse 1. Thank you. The Lord gives strength to his people. The Lord bless his people with peace. Psalm 29:11. Amen. Thank you. As a mother comforts her child, so will I comfort you, and you will be comforted, O Jerusalem. Isaiah 66:13. Thank you. Therefore, do not worry about anything. Instead, pray to God for everything. Tell Him what you need and what you not, and thank Him for what all He has done. Philippians 4:3. ஜெபம் செய்வோம். இந்த நாளில் இந்த மன்றாட்டு ஜெபத்தை சகோதரர் அற்புத சிங் அவர்கள் ஜெபிப்பார்கள். இந்த மன்றாட்டு ஜெபத்தை நமக்காக ஏறெடுக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தாவே, இந்த அருமையான காலை வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரம் தகப்பனே. கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களை சுகபத்திரமாய் பாதுகாத்து, கர்த்தாவே சென்ற வருடங்கள் முழுதுமாக பாதுகாத்து இந்த வருடத்திலும் புது வருடத்தை காணவும் ஆண்டவரே இந்த 5 மாதங்கள் கழிக்க போவதற்காக உங்கள் நன்றி சொல்லும் தகப்பனே. ஆண்டவரே இன்னும் வருகிற நாட்களிலும் எங்களை சுகபத்திரத்தோடு பாதுகாத்துக் கொள்வீர் என்று விசுவாசிக்கும் தகப்பனே. இயேசுவே, எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கும் தகப்பனே. முக்கியமாய் சுகம் இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, எங்க சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொருவர்களுக்காக ஜெபிக்கும் ராஜா. முக்கியமாக தாமசங்களுக்காக ஜெபிக்கும் தகப்பனே. நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே, பலவீனங்கள் நீங்கி கர்த்தாவே புது பலனடைய நீர் கிருபை செய்வீராக ராஜா. கர்த்தாவே, தொட்டும் சுகமாகிற தேவன் நீர் மாத்திரம் ராஜா. உண்மை விசுவாசத்துக் கொண்டிருக்கிற கர்த்தாவே, உண்மையை நம்பிக்கொண்டிருக்கிற நீரே தஞ்சம் நம்பிக்கொண்டிருக்கிற அவங்க மனைவியை உங்கள் கருத்தில் ஒப்படைக்கும் தகப்பனே. அவர்களுக்கும் ஆண்டவரே தனிமை இல்லாதபடி கர்த்தாவே நீர் துணையாயிருந்து இந்த மகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களையும் நீர் பாதுகாத்து சுகபத்திரத்தோடு பாதுகாத்துக் கொள்வீராக ராஜா. எந்த ஒரு பாதிப்புகளும் அவர்களை நேரிடாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்வீராக ராஜா. ஆண்டவரே, அந்த இடத்திலே கர்த்தாவே சாட்சியின் பிள்ளையாவே நிற்க நீர் கிருபை செய்கிறாக ராஜா. கர்த்தாவே, உமக்கு ஏற்ற பிள்ளைகள் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தில் கர்த்தாவே வந்து உம்முடைய தொழுது கொண்டு கர்த்தாவே உம்முடையத்தில் ஒவ்வொரு காரியங்களும் பகிர்ந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ராஜா. நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. ஆண்டவரே, சுகத்தோடு ஆண்டவரே இருக்கும்போது கர்த்தாவே உம்மை அழகாக துதித்து பாடி ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களையும் உம்முடைய சித்தத்தின்படி செய்த பிள்ளைகள் ராஜா. நீங்க கண்ணோக்கி பார்ப்பீராக தகப்பனே. கைவிடாத நேசரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அதே போல எங்க சர்ச் மெம்பர்களுக்குள்ள இருக்கிற சிறுவர்களுக்காகவும் எல்லாருக்காக ஜெபிக்கும் தகப்பனே. எங்க சர்ச் சிறு பிள்ளைகள் மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்க எல்லா சிறு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கும் தகப்பனே. இசப்பா, அவர்களில் இருக்கிற இந்த ஸ்கூல் இன்னுமாக எல்லாமே பந்தா இருக்குது நீ அறிஞ்சிருக்கிறது தகப்பனே. அவர்கள் வீட்டிலிருந்து கர்த்தாவே ஆன்லைன்ல படிக்கும் போது அவர்களுக்கு நல்ல ஞானத்தோடும் படிக்கத்தக்கதாக நீர் நல்ல ஞானத்தையும் பலனையும் கொடுப்பீராக தகப்பனே. வீணான காரியங்கள் ஆன்லைனில் அவர்கள் பாராதபடி கர்த்தாவே உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழ்ந்து நிற்க நீர் கிருபை செய்வீராக தகப்பனே. அதே போல வாலிபர்களுக்காக ஜெபிக்கும் தகப்பனே. இந்த நேரத்திலும் கர்த்தாவே பெரிய பெரிய எக்ஸாம்லாம் வந்திருக்கு. அந்த எக்ஸாம்லாம் அவர்கள் பாஸ் ஆகி சில பேர் பரிசு எழுதிருப்பாங்க, சில பேர் எழுதாம இருப்பாங்க, ரிசல்ட்டுக்காக காத்திருப்பாங்க ராஜா. அவர்களுக்காக ஜெபிக்கும் தகப்பனே. நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கத்தக்கதாகவும் நல்ல ஒரு மார்க் கிடைக்க நீர் கிருபை செய்வீராக தகப்பனே. ஆண்டவரே, அது போல முதியோர்களுக்காக ஜெபிக்கும் தகப்பனே. ஆண்டவரே, இந்த முதியோர் காலத்திலே கர்த்தாவே பலவீனத்திலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தாங்குவீராக தகப்பனே. ஆண்டவரே, சிலர் நினைத்து கொண்டிருப்பாங்க, இந்த வயதில நான் என்ன செய்வேன், என்னை யார் பாதுகாப்பாங்க, என்ன செய்ய போறோம் என்று ஒவ்வொருவரும் தவித்துக் கொண்டிருக்கிறதை நீ அறிந்திருக்கிற தகப்பனே. அந்தபடியாக அவர்கள் நினையாதபடி கர்த்தாவே நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்று ஒவ்வொருடைய உள்ளத்திலே நீர் பேசுவீராக தகப்பனே. ஆண்டவரே, அதே போல எங்கள் சர்ச்சில் இருக்க ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கும் தகப்பனே. ஆண்டவரே, சில பேருக்கு வேலைகள் இருக்கும், சில பேருக்கு வேலைகள் இல்லாம இருக்கும் ராஜா. ஆண்டவரே, அவர்கள் வேலை பார்க்கிற அந்த பணிதளத்திலே கர்த்தாவே அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் கொள்ளை நோய் தாக்கங்களும் வராதபடி நீர் பாதுகாத்துக் கொள்கிறார்கள் ராஜா. அதே போல கர்த்தாவே வீட்டிலிருந்து வேலை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கும் தகப்பனே. அவர்கள் வீட்டு வேலையும் செய்து கொண்டு இன்னும் ஆன்லைன் வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ராஜா. அவர்களுக்காக ஜெபிக்கும் தகப்பனே. ஆண்டவரே, அவர்கள் ரொம்ப டென்ஷன் ஆகாதபடி கர்த்தாவே நீர் பாதுகாத்துக் கொள்கிறாங்க ராஜா. எந்த ஒரு பாதிப்புகளும் அவர்களை நேரிடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. ஒவ்வொருடைய தேவைகளையும் நீர் சந்திப்பீராக தகப்பனே. சப்பா, அதே போல எவ்வளவு பேருக்கு ஆண்டவரே இந்த கொரோனா டைம்ல ராஜா சிறு சிறு தொழிலாம் பண்ணி கொண்டு இருப்பாங்க ராஜா. அவர்களுக்காக ஜெபிக்கும் தகப்பனே. ரொம்ப பேருக்கு கர்த்தாவே
வேலை இல்லாதபடி வீட்டில் இருந்தாண்டவரே அந்த டென்ஷனோடு இருப்பாங்க ராஜா. ஆண்டவரே அப்படி ஆகாதபடி கர்த்தாவே நீர் ஆதரவாய் இருப்பீராக தகப்பனே. சப்பா இந்த எல்லா காரியங்களையும் சமுதாயிக்கும் தகப்பனே. அதே போல ஆண்டவரே எங்கள் மிஷனரி தாமஸ் தகப்பனாருக்காக ஜெபிக்கும் தகப்பனே. அவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே எவ்வளவு வருஷம் ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை கர்த்தாவே முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் செய்து கொண்டிருக்கிறேன் அறிஞ்சுகிறேன் தகப்பனே. உங்கள் குடும்பம் முழுதுமாக நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. காடுகளிலும் மலைகளிலும் அலைந்து திரிந்து உமக்கென்று ஊழியம் செய்து வைராக்கியமாய் இருக்கிற பிள்ளை உங்கள் கருத்தில் ஒப்படைக்கும் தகப்பனே. அவங்கள் குடும்பத்தை கர்த்தாவே அவங்கள் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதே போல ராஜா அவங்கள் செல்லும் இடமெல்லாம் அவங்க குழுவை கொண்டு கூட்டிட்டு போறது நீ அறிஞ்சுகிறேன் ராஜா. ஆண்டவரே அந்த குழுக்களும் அவங்களோட கூட இருந்து ஆண்டவரே இன்னும் பெரிய ஆத்மாரோட செய்யத்தக்கதாக வேண்டியிருக்கும் தகப்பனே. அதே போல அவங்களுக்கு மாத்திரமல்ல ராஜா, இன்னும் எவ்வளவு மிஷினரிகள் இன்னும் எவ்வளவு ஸ்தாபனங்கள் இருக்கு தகப்பனே. எல்லாருக்காக ஜெபிக்கும் தகப்பனே. இந்த கடைசி காலத்திலும் ராஜா ஒவ்வொருவரும் உண்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக ஊழியம் நடக்க இருக்கிறது செய்கிறாங்க ராஜா. ஆண்டவரே இந்த செய்கின்ற ஒவ்வொரு ஊழியம் வீணாய் போகாதபடி கர்த்தாவே. ஆண்டவரே அது உமக்கென்றே செய்யத்தக்கதாக அவர்கள் நினைத்து செய்யத்தக்கதாக நிற்கிறது செய்கிறாக தகப்பனே. ஆண்டவரே அதிசயமாய் செய்கிறவரே நீர் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. தகப்பனே தேசத்தில் நடந்து கொண்ட ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் சமுதாய கர்த்தாவே இந்த கொள்ளை நோய் பரவல் இருக்கிறது நீ அறிஞ்சுக்கே தகப்பனே. இந்த கொள்ளை நோய் எங்கள் தேசத்தை விட்டு போகத்தக்கதாக கர்த்தாவே நீர் மனதுருகி ஆண்டவரே ஒவ்வொருவரும் நீர் காப்பாற்றி ரட்சிப்பீராக தகப்பனே. அரசாங்கம் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் வீணாய் போகாதபடி கர்த்தாவே ஏழை எளியோர் அழியாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்கிறாக ராஜா. மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் தகப்பனே. கர்த்தாவே மருத்துவர்களையும் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உண்மை முத்தமாய் அந்த வேலைகளை செய்ய நீர் கிருபை செய்யுங்க ராஜா. அவங்களோடு இருங்க ராஜா. இந்த தொற்று நோய் அவர்களுக்கும் வராதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. சுகமீனமாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் தகப்பனே. ஆண்டவரே அவர்கள் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து கர்த்தாவே நீர் காப்பாற்றுகிறாக ராஜா. இந்த தேசத்தில் இருக்கிற கர்த்தாவே எங்கள் தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக ஜெபிக்கும் தகப்பனே. ஆண்டவரே இந்த தேசம் முன்ன செல்லத்தக்கதாக அவர்கள் உழைக்க நிற்கிறவை செய்கிறாக தகப்பனே. ஆண்டவரே அனைத்திற்காக வேலை பாராதபடி ஒவ்வொருவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த நேரத்திலே ராஜா ஒவ்வொருவரையும் காப்பாற்றத்தக்கதாக முன் வந்து ஒவ்வொரு காரியங்களும் உண்மை மொத்தமாக உழைத்து செய்ய நிற்கிறவை செய்கிறாக தகப்பனே. இந்த கொள்ளை நோய் தேசத்தை விட்டு முழுமையாக செல்லத்தக்கதாக உங்களிடத்தில் வேண்டியிருந்த தகப்பனே. இந்த கொள்ளை நோய் மறுபடியும் இந்த 2ஆம் அலை 3ஆம் அலை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரணங்களையும் நீ அறிஞ்சிக்க தகப்பனே. ஆண்டவரே இந்த அலைகள் ஓயத்தக்கதாக நீ கிருபை செய்கிறாக தகப்பனே. ஆண்டவரே என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு சுகமளிப்பேன் என்று சொல்லியிருக்கிற தேவன் நீர் ராஜா. ஆண்டவரே என்னிடத்தில் கேளுங்கள் என்று சொல்லியிருக்கிற தேவன் நீர் ராஜா. ஆண்டவரே இந்த உலகம் முழுதுமாக உண்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற தகப்பனே. நீர் மனதுருகிறாக ராஜா. நீங்க இரக்கம் காட்டுவீராக தகப்பனே. ஒவ்வொருவர் மேலும் இரக்கம் வருவதாக ராஜா. உங்களுடைய கிருபையால் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. சீக்கிரமா எங்களுடைய ஆலயங்கள் திறக்கத்தக்கதாக ஆண்டவரே மறுபடியும் உண்மை அந்த ஆலயத்திலே நாங்கள் ஆராதிக்க எங்களை கிருபை செய்யுங்க தகப்பனே. சீக்கிரமாய் ஆண்டவரே இந்த காரியங்கள் நடைபெற வேண்டியும் தகப்பனே. எல்லா தளர்வுகளும் ஆண்டவரே இந்த குவாரண்டைன்ல இருக்கிற ஒவ்வொரு ஊரடங்கு அடைப்புகளும் ஒவ்வொன்றாக திறந்து போத்தக்கதாக வேண்டியும் தகப்பனே. ஆலயங்களிலே கர்த்தாவே இப்பொழுது அடைந்து கற்கிறேன் நீ அறிஞ்சிக்க தகப்பனே. ஆண்டவரே சபை கூடுதல் இல்லாம இருக்கிறேன் நீ அறிஞ்சிக்க தகப்பனே. இது சீக்கிரமாய் ஆண்டவரை திறக்கத்தக்கதாக உண்மை வேண்டியிருந்தாச்சா. ஆண்டவரே ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாஸ்டர்களுக்காக ஜெபிக்கும் தகப்பனே. ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்கும் தகப்பனே. எசப்பா அவர்கள் செய்கிற ஒவ்வொரு வார்த்தைகள் ஊழியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்கிறாக தகப்பனே. தவறான ஊழியங்கள் நடவாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்கிறாக ராஜா. எல்லோருக்கும் சரியான ஊழியங்கள் சரியான வார்த்தைகள் சென்று சேர நீர் கிருபை செய்கிறாக ராஜா. எல்லோரும் அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு வார்த்தையின் கட்டளையின்படி நடந்து செல்ல நீர் கிருபை செய்யுங்க ராஜா. இந்த கடைசி காலத்தில் கர்த்தாவே யாரும் வீணாய் போகாதபடி உண்மை வேண்டியும் தகப்பனே. எல்லோரும் மனம் திரும்பத்தக்கதாக இந்த நேரத்தை நீர் கொடுத்திருக்கிற ராஜா. காலத்தை நாங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக வேண்டியும் தகப்பனே. இந்த காலம் வீணாய் போகாதபடி பாதுகாத்து வழிநடத்துங்க ராஜா. ஆண்டவரே இந்த ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவரே நீர் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் இந்த விசுவாசம் தகப்பனே. ஆண்டவரே இந்த நாங்கள் ஜெபித்த ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுத்துட்டீர் என்று விசுவாசிக்கும் தகப்பனே. நீர் வழி நடத்துங்க பலப்படுத்துங்க. நீர் பிரேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். தொடர்ச்சியாக ஆண்டுடைய செய்தி உங்களோடு கூட பகிர்ந்தளிக்க ஆண்டவர் அடியேன் கிருபை செய்தார். இதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன்.
அவர் திடீரென்று யோசித்தேன். ஒரே முகத்தை பார்த்து ஒரே விதமான தோணோடு கூட நீங்கள் செய்தியை கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஆகவே இதனால நம்முடைய செடாநகர் மெத்தடிஸ்ட் தமிழ் திருச்சபையினுடைய போதகர் ரெவரண்ட் ஆபிரகாம் அவர்களை செய்து கொடுங்கள் என்று சொல்லி நான் கேட்டுக்கொண்டேன். நிச்சயமாக ஆண்டுடைய செய்தி நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசித்து அவர்களை ஆண்டு பயன்படுத்தத்தக்கதாக எங்கள் யாரும் ஜெபத்தோடு கூட காத்திருக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் திருச்சபையின் சார்பாகவும் அருமையான ஐயாவை இந்த காணொலி ஆராதனைக்கு அல்லது ஆன்லைன் சர்வீஸ்க்கு அன்புடன் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் ஐயாவிடம் நமக்கு ஆண்டுடைய செய்தியை கொடுப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே கைலாஷ் மெத்தடிஸ்ட் தமிழ் திருச்சபை விசுவாசிகளாகிய உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையினால் நீங்கள் அனைவரும் இந்த பெருந்தொற்று காலத்தின் மத்தியிலும் ஆண்டவர் உங்களை சுகத்தோடும் நலத்தோடும் வைத்து வழிநடத்துகிறார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஒருவேளை இந்த நோயினாலும் மற்ற பல்வேறு பலவீனங்களினாலும் இருக்கின்ற உங்களையும் ஆண்டவர் சுகப்படுத்தி இந்த வியாதிகளிலிருந்து இந்த பலவீனங்களிலிருந்து உங்களை மீண்டும் இயல்பான வாழ்விற்கு கொண்டு வர நான் ஜெபிக்கிறேன். தர்மையான நாளிலும் உங்களோடு கூட கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள எனக்கு வாய்ப்பு தந்த திருச்சபையினுடைய ஆயர் திரு முத்துக்குமார் ஐயா அவர்களுக்கு நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். இன்று நாள் நமக்கு மிக ஒரு முக்கியமான ஒரு நாளாய் நம்முடைய திருச்சபை நினைவு கூறுகிறது. அதை தியானிக்கவும் உங்களை நான் போடு கூட இந்த நாளிலே அழைக்கிறேன். வேறொன்றுமல்ல, நம்மளுடைய பெந்தகோஸ்தே என்கிற நாள். இந்த பெந்தகோஸ்தே நாள் என்பது என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்று நாம் நம்பிக்கை கொள்ளக்கூடிய, நாம் ஆராதிக்கக்கூடிய திரியேக ஆண்டவருடைய அந்த 3 நாமங்களில் ஒன்றான பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே தான் சென்று அவர் அனுப்புவேன் என்ற தேற்றரவாளன் தான் அறிவு கூறின தன்னுடைய சீடர்களுக்கு நீங்கள் சென்று காத்திருங்கள் என்று சொன்ன அந்த அறிவுரையின்படி கூடியிருந்த தன்னுடைய ஆண்டவருடைய சீடர்களுக்கு அந்த 50வது நாளில் ஆண்டவர் உயிர்த்தெழுந்து சென்று 50வது நாளில் கடவுளுடைய ஆவியானவர் அவர்கள் மீது வந்து பொழியப்பட்ட அவருடைய வாழ்வில் இறங்கி செயல்பட தொடங்கிய அந்த முதல் நாளை நாம் நினைவு கூறுகின்ற ஒரு நாள். இது திருச்சபையில் மிக மிக முக்கியமான ஒரு நாள். அவரை ஆராதிக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் அது மிக முக்கியமான ஒரு நாள் என்பதை நாம் நினைப்போம். காரணம், இந்த பெருந்தொற்று காலங்களில் ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்ள முடியாத ஒரு நிலையில் வீடுகளில் அடைபட்டவர்களாக ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து நாம் ஒன்று கூடி ஆண்டவரை ஆராதிக்க முடியாத ஒரு நிலையில் இப்படி விதமான ஒரு நவீன தொழில்நுட்பத்தின் மத்தியில் ஆன்லைன் மூலமாக அல்லது ஃபோன் மூலமாய் நாம் இன்று ஆராதனைகளை நாம் நடத்துகிறோம். எவ்விதமான நிலைகள் இருந்தாலும் இந்த நாட்களிலும் கடவுளுடைய ஆவியானவருடைய செயல், அவருடைய செயல்பாடுகள் அவரை நம்பி வாழுகிற உங்களுக்கும் எனக்கும் இந்த காலங்களில் அதிகமாய் இருக்கிறதை நாம் உணர முடிகிறது. ஒருவேளை ஆலயங்கள் கதவுகள் அடைத்தாலும் அவருடைய வல்லமைகளை, அவருடைய கிரியைகளை அடைக்க முடியாது என்பதை இந்த நாளில் நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். விசேஷமாய் திருத்துவ ஆண்டவருடைய இந்த ஆவியானவருடைய செயல்கள் இந்த நாட்களில் நம்மோடு கூட இருப்பதை நாம் உணர முடிகிறது, நாம் விசுவாசிக்க முடிகிறது. ஆகவே இந்த நாளில், இந்த பெந்தகோஸ்தே நாளில் ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் நம்புவோம். இன்றும் நம் மத்தியில் அவரை ஏற்றுக்கொண்ட உங்களுடைய வாழ்வில், என்னுடைய வாழ்வில் ஆவியானவராக நம்முடைய வாழ்வில் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். விசேஷமாய் இந்த கொரோனா அல்லது பேரிடர் மத்தியில், லாக்டவுன் சூழ்நிலைகளில் ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்ள முடியாத நிலைமைகளின் மத்தியிலும் ஆவியானவர் நம்மை சார்ந்தவர்களையும் தொடர்பு கொண்டிருக்கிறார், தொடர்பு படுத்தி கொண்டிருக்கிறார், நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிப்போம். அதை நாம் இந்த நாளில் உறுதிப்படுத்தும் வண்ணமாக 3 வேத பகுதிகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவைகளிலிருந்து நாம் வேகமாக முக்கியமான சத்தியங்களை நாம் அதிலிருந்து அறிந்து கொண்டு
நம்முடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவாய் உகந்தவராய் இருக்கிறார், செயல்படுகிறார் என்பதை இந்த நாளில் அறிந்து கொள்வோம். நீங்கள் வீட்டில் இருந்து வேதத்தை வைத்து அல்லது ஒருவேளை தியானத்தின் போது நோட்டு வைத்திருப்பீர்களானால் குறித்து கொள்ளுங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 1-14 வரை உள்ள ஒரு பகுதியும், புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும், இன்னும் 2ஆம் அதிகாரம் 1-13 வரை உள்ள பகுதியையும், இன்னும் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 1-11 வரை உள்ள பகுதியை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இவைகளிலிருந்து நாம் இந்த நாளில் வேகமாக உங்களோடு இந்த ஞாயிறு ஆராதனையில் கடவுளுடைய ஆவியானவர் நம்மோடு கூட எவ்விதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார், நம்ம எவ்விதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது, நாம் ஆவியானவர் கொடுக்கப்பட்ட இந்த நாளை, இந்த பெந்தோகஸ்தே நாளை குறித்து நம்ம அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 1-13 வரை உள்ள பகுதியில் நம்ம படிக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து இந்த பூமியில் அநேக நாட்கள் சீடர்களோடு கூட இருந்து மீண்டும் அவர் பரம் ஏறுவதற்கு முன்பதாக தன்னுடைய சீடர்களை நோக்கி, நீங்கள் எருசலேமிலே நின்று காத்திருங்கள், தேற்றரவாளன் உங்களுக்கு அனுப்பப்படுவார் என்று சொல்லி அவர் அறிவுறுத்தி அவர் விண்ணகத்தில் அவர் கண்காண அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படி சீடர்கள் எல்லாரும் அங்கிருந்து எருசலேமில் வந்து அவர்கள் மறைந்திருந்து ஒன்று கூடி ஆண்டவருடைய ஆவியானவர் வருவதற்காக அவர்கள் கூடியிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த 2ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலையும் அவ்விதமாக சொல்லப்படுது 50வது நாளில் என்பதை நாம் புரிஞ்சோம். 50வது நாள் என்பது தான் பென்டிகாஸ்ட், டே ஆஃப் பென்டிகாஸ்ட், 50வது நாள். அதில் எந்த விதமான ஒரு விசேஷமான தகவல்கள் இல்லை. அது ஆனால் எத்தனை நாள் இருந்தது நடந்தது என்பதை குறிப்பதற்காக சொல்லப்பட்ட ஒன்று. ஆவியானவர் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விண்ணிலே எடுத்துக்கொள்ளப்பட்டு சீடர்கள் தனித்து விடப்பட்ட அந்த நாளிலிருந்து 50வது நாளில் ஆவியானவர் அவர்களுக்கு வந்தார் என்பதுதான் அதனுடைய வரலாற்று பின்னணி. ரைட். ஸோ இப்படி வந்த ஆவியானவர் அவர் எவ்விதமாய் வந்தார் என்பதெல்லாம் அந்த 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். இப்படி வரும் பொழுது அவர்கள் அங்கு இருந்த அநேக மொழிகளை பேசக்கூடிய, பல மொழிகளை பேசக்கூடிய மக்களுக்கு அவரவருடைய மொழிகளில் வெவ்வேறு சீடர்களும் வெவ்வேறு மொழிகளில் அவர்கள் பேசினார்கள், அவர்களோடு உரையாடினார்கள் என்பதை அங்கிருந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்து அதிசயப்பட்டார்கள். நம் மொழியை இவர்கள் எவ்விதமாய் பேசுகிறார்கள் என்பதை உணர்ந்து அவர்கள் பிரமிக்கக்கூடிய ஒரு சூழலையும், அங்கே கடவுளுடைய ஆவியானவருடைய கிரியை எவ்வளவு மகத்துவமானது, வல்லமையானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். இன்றைக்கி நம்ம மும்பாய் பட்டணத்தில் இருக்கிறோம். இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டியிலும் அநேக மொழிகளை பேசக்கூடியவர்கள் இருக்கிறோம். வட இந்திய பகுதிகளிலிருந்து வந்து வாழுகிற மக்களுடைய மொழிகள் நிறைந்த ஒரு பகுதி. இன்னும் தென்னிந்திய பகுதிகளிலிருந்து வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற தென்னிந்திய மொழிகளை பேசக்கூடிய மக்களும் இங்கு உண்டு. இப்போது அத்தனை மொழிகளையும் ஒருவேளை கைலாஷ் திருச்சபையில் உள்ள மக்கள் நீங்கள் வெளியே சென்று ஒரு மார்க்கெட்டில் விதமாய் அவரவருடைய மொழிகளில் நீங்கள் திடீரென்று பேசுவீர்களானால் அது எவ்வளவு ஒரு ஆச்சரியமானது, ஒரு பிரமிக்கத்தக்க வகையது. அது என்னாலும் செய்ய இயலாது. அது கடவுளுடைய வல்லமை, கடவுளுடைய ஆவியானவருடைய செயல். இதை நாம் நன்றாக அங்கே தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய ஆவியானவர் அங்கே பொழியப்படும் பொழுது நடந்த சம்பவம் அதனுடைய பின்னணி என்று. ரைட். ஸோ கடவுளுடைய ஆவியானவர் அந்த நாளிலே கொடுக்கப்பட்ட பொழுது ஒளிந்திருந்த, மறைந்திருந்த, பயந்து மற்றவர்களுக்காக அஞ்சி நடுங்கி இருந்த அந்த சீடர்கள் வெளியே அது நாளிலிருந்து துணிந்து தைரியத்தோடு கூட அவங்க வெளியே வர ஆரம்பித்தாங்க, வாழ ஆரம்பித்தாங்க. ஆண்டவருடைய ஆலோசனையை, ஊழியங்களை, அவர் சொல்லி கொடுத்த எல்லா கடமைகளையும் அவர்கள் செய்தாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக மரித்தாங்க. வாழ்வை தேடி ஓடி ஒளிந்த ஒவ்வொரு சீடர்களும், மரணத்தை கண்டு பயந்து ஓடி ஒளிந்த ஒவ்வொரு சீடர்களும் கடவுளுடைய ஆவியானவர் அவர்களை ஆட்கொண்ட பொழுது மரணத்தை ஒரு இனிமையான ஒன்றாக, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு கொடிய மரண முடிவும்
அவர்கள் சந்தோஷமாக மகிழ்வாக தேடி சென்று பெற்று கொண்டாங்க என்பதை நம்ம பார்க்கிறோம். இதற்கு காரணம் என்ன? மறுமையாய் நம்ம படிக்கிறோம். அப்போஸ்தலர் 1:8 ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து, நல்லா சொல்லப்பட்டிருக்குது, ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து நீங்கள் எருசலேம் யூதேயா எங்கும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இன்று நாம் அதே இந்த ஆவியானவரை குறித்து பெந்தெகோஸ்தே நாளினுடைய நிகழ்வுகளை நாம் நினைக்கின்ற பொழுது இன்று திருச்சபை மக்களாகி நாம் அவைகளை மறந்து இன்று நாம் வேறு ஏதோ ஒரு திசைகளிலே நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம், ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்யும் பொழுது அல்லது நமக்குள் இருக்கிற பொழுது அவர் நம்மை பலப்படுத்துகிறவர், நம்முடைய வாழ்வை பலனடைய செய்கிறவர். அந்த பலன் நமக்குள் வரும் பொழுதுதான் நாம் எந்த ஒரு காரியத்தையும் செயல்படுத்துவதற்கு அது அடித்தளமாக இருக்கிறது. இந்த நாளில் நாம் அதை பார்க்க போகிறோம். எப்படி சீடர்கள் ஓடி ஒளிந்தவர்களுக்கு கடவுளுடைய ஆவியானவர் வந்து ஆட்கொண்ட பொழுது மரணத்தையும் கூட அவர்கள் எளிமையாக ஏற்றுக்கொண்டது காரணம் அவர்கள் பலனடைந்தார்கள். கடவுளுடைய ஆவியானவர்களை பலனடைய செய்து அவர்களுக்குள் கிரியைகளை செய்தார், அவர்களை வாழ வைத்தார், வழிநடத்தினார், அவர்களுடைய பணிகளை செய்ய ஆண்டவர் கிரியை செய்தார். நம்மளுடைய வாழ்வில் கடவுளுடைய ஆவியானவர் எவ்விதமாய் செயல்படுகிறார் என்பதை இந்த நாளில் நம்ம பார்ப்போம். பொதுவாக கடவுளுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்ன உடனே நமக்கெல்லாம் வருவது அந்நிய மொழி பேசுவது, பரலோக மொழியில் பேசுவது என்பதைத்தான் நாம் அதிகமாய் மனதில் இன்று திருச்சபையும் திருச்சபை மக்களும் கருத்தில் கொள்ளக்கூடியதாகவும் கவனங்களை செலுத்தக்கூடியதாக இருக்கிறார்களே தவிர ஆவியானவருடைய மகத்துவமான செயல்களை நாம் இன்று கவனம் செலுத்த அழைக்கப்படுகிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்வில் கடவுளுடைய ஆவியானவர் இறங்குவார் என்றால் அல்லது வருவார் என்றால், அவர் கிரியை செய்வார் என்றால் என்னென்ன நடக்கிறது? நான் உங்களுக்கு சொன்னது போல அப்போஸ்தலர் 1:8 அவர் நம்மை பலப்படுத்துகிறார். எப்படிப்பட்ட பலப்படுத்துகிறார்? உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம வாசிக்க கேட்ட எசேக்கியல் 37 1 - 14 வரை உள்ள பகுதியில் ஒரு அருமையான பகுதி, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. எசேக்கிய தீர்க்கதரிசிக்கும் எசேக்கிய தீர்க்கதரிசி சார்ந்த தேவனுடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் ஜனங்களும் ஒரு குறிப்பிட்ட சூழலில் சோர்ந்து போன மக்களாக இருக்கிறாங்க. சிறையிருப்புக்கான ஒரு சூழ்நிலைகளில் அல்லது சிறையிருப்புக்கு பின் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நெருடலான வாழ்க்கை அல்லது ஒரு நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க என்பதை நீங்கள் எசேக்கியல் 37 11 அங்கே ஆண்டவரே சொல்கிறாரு. இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, நாங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்று சொல்லி அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. எங்கள் வாழ்க்கை, எங்களுடைய எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிற்று, எங்கள் வாழ்க்கைக்கு பலன் தரக்கூடிய, எங்கள் வாழ்க்கையை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை, ஒரு உற்சாகத்தை எங்களுக்குள் இல்லை, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம், எங்கள் வாழ்க்கை இன்னும் கொஞ்சத்தில் அழிந்து போகிறதுங்கிற ஒரு சோர்வான ஒரு வாழ்வு நிலையில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள். இன்னொரு புறம் எசேக்கிய தீர்க்கதரிசியும் ஒரு மனிதர் தானே, கடவுளுடைய பணியை செய்யக்கூடியவராக இருந்தாலும் அவரும் மனிதர் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இந்த பேண்டமிக்கான சூழ்நிலையில் விசுவாசிகளுக்கு மாத்திரம் சோர்வுகள் அல்ல, கடவுளுடைய பணியை செய்கிற ஊழியர்களுக்கும் மிஷனரிகளுக்கும் ஒவ்வொருவருக்கும் என்று சோர்வுகள் இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. 37 2 நம்ம பார்க்கும் பொழுது 3 அங்கே ஆண்டவர் எசேக்கியாவை கொண்டு போய் ஒரு காட்சியை காண்பிக்கிறார். அங்கே அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். அவரை என்னை நோக்கி மனுபுத்திரனே, நல்லாகவனிங்க, மனுபுத்திரனே என்று சொல்கிறார். அவரும் ஒரு மனுஷன் தானே, கடவுளுடைய பணியை செய்யக்கூடிய நீயும் மனுபுத்திரனே என்று சொல்லி, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். ஒரு கடவுளுடைய பணி செய்யக்கூடிய ஒரு மனிதரை, கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை அவருடைய உறவாடுகிற ஒரு மனிதரை பார்த்து கடவுள் கேட்குறாரு, இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாரு? 4 அப்பொழுது அவர், நீ
கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அவரை கேள்வி கேட்கிறாரு. ஆனால் எசேக்கியா சொல்றாரு, ஆண்டவரே அதை நீர் அறிவீர். காரணம், எனக்கு அறியவில்லை, இது எப்படி நடக்கும் என்பதில் எனக்கு உறுதி இல்லை. ஏனால் என்னுடைய வாழ்க்கை நிலைமைகள் விதமாய் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நான் நடத்துகிற தேற்றுகிற ஒரு ஊழியனாகிய பணியாளனாகிய எனக்குமே இன்று ஒரு சோர்வும் துவண்டு போயிருக்கிற நிலைகளில் தேவரீர் நீர் அறிவீர் என்பதை மாத்திரம் நான் அறிந்திருக்கிறேன், அதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி எசேக்கியேல் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில் இந்த வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய ஆவியானவர் அந்த எலும்புகளில் வந்து இறங்கின பொழுதுதான் அந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று வருகிறது, வாழ்வடைகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த எலும்புல தசைகள் நரம்புகள் எல்லாம் வந்து இருந்தாலும் ஆவியானவர் அந்த சரீரத்தில் வந்த பொழுது தான் அது உயிரடைந்தது. இன்றைக்கி இந்த லாக்டவுன் பீரியடில் நம்மளும் பார்க்குறோம். முதல்ல ஃபஸ்ட்டு வேவ் வரும்பொழுது போன வருஷத்தில் நம்ம எல்லாம் பயந்து கொண்டிருந்தோம். வெறும் ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லாமல், ஹாஸ்பிட்டல்ஸில் ஃபெசிலிட்டி இல்லாமல், பெட் இல்லாமல், இன்னும் ஒருவரை ஒருவர் நம்ம தொடர்பு படுத்துவதெல்லாம் நம்ம பயந்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்று அல்லது இந்த செகண்ட் இயரில், இந்த செகண்ட் வேவில் நம்ம இன்னும் பெரிதான ஒரு சூழல் என்றால் சுவாசிக்கக்கூடிய சுவாசம், இந்த ஜீவ சுவாசம் இன்று தடைபட்டு கொண்டிருக்கிற ஒரு சூழல்களை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கி மக்கள் வெளியே செல்லவில்லை, டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது, எல்லா விதமான நாய்ஸ் பொல்யூஷன் எல்லாம் குறைந்து இன்று ஏறக்குறைய 2 வருஷம் இந்த இயற்கை மேலோங்கி நிற்கிற அல்லது காற்றுகள் தூய்மைப்பட்டு இருக்கிற சூழலிலும் இந்த ஜீவன் சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் நாம் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். வாழ முடியாத ஒரு நிலை. அறிவியல் மேலோங்கி நிற்கிறது, எல்லா விதமான தொழில்நுட்பங்கள் இருக்கிறது, எல்லா விதமான சம்பத்துகள் இருக்கிறது, பணங்கள் இருக்கிறது, உயர்வுகள் இருக்கிறது, மனிதனுடைய எல்லா செல்வாக்குகளும் இருக்கிறது. ஆனால் இந்த ஜீவனை மீட்பதற்கு, இந்த சுவாசத்தை கொடுப்பதற்கோ அதை கையாளுவதற்கோ என்று இயலாததை நாம் பார்க்கிறோம். காரணம், வேதம் கொடுக்கிறது, இந்த சரீரத்தில் இது வாழ்வதற்கு, உயிரடைவதற்கு, பலனடைவதற்கு அந்த ஆவியை கொடுக்கிறவர் ஆவியா கடவுள் என்பதை, தேவன் என்பதை நாம் அறிகிறோம். அந்த ஆண்டவர் தன்னுடைய ஆவியானவரை கொடுத்தால் மாத்திரமே இந்த சரீரம் பலனடையும், வாழ்வடையும், உயிரடையும் என்பதை அன்று எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறார். நீ எல்லாவற்றையும் செய்யலாம், நீ எல்லாவற்றையும் பண்ணலாம், ஆனால் அவர்கள் வாழ்வடைவதற்கு என்னுடைய ஆவியானவருடைய செயல் அவசியம் என்று சொல்லி, இன்னைக்கு இந்த பேண்டமிக்கான நிலையில் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிற அருமையான சபை மக்களை, நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த நாளில் ஆண்டவரை நோக்கி திரும்பி வர வேண்டும். ஆண்டவருடைய பாதத்தை நோக்கி அதிகமான கவனங்களை செலுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே இருக்கலாம், எல்லாவற்றையும் பெற்றிருக்கலாம். நம்ம உலகத்தின் பின்னாடி ஓடிக்கொண்டு ஆண்டவரை எந்த அளவில் நாம் நம்பிக்கையோடு தேடிக்கொண்டிருந்தோம், நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு கடவுளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருந்தோம் என்பதை எல்லாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். காரணம், இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு, இந்த சரீரம் பயில்வதற்கு அவருடைய ஆவியானவர் எனக்குள் இருந்தால் மாத்திரமே நான் வாழ்வடைகிறேன். அங்கே தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம், ஆண்டவருடைய ஆவியானவர் வந்த பொழுது அந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று நடந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த 37ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். நல்லா பாருங்கள், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். I will put my spirit within you and you shall live, and I will place you in your own land, then you shall know that I am the Lord. இந்த பேண்டமிக்கான நிலைமைகளிலும் நாம் ஜீவனோடு இருப்பது, உயிரோடு வாழ்வது நம்ம கைகளில் அல்ல, ஆண்டவருடைய கரத்தில், ஆண்டவருடைய செயல்பாடுகளில், அதுவும் ஆவியானவருடைய கிரியையில், ஆவியானவருடைய உந்துதலில் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். நம்ம என்னதான் செய்தாலும் இந்த சரீரத்தில் ஜீவன் இருப்பதற்கு ஆவியானவர் தன்னுடைய ஆவியை இந்த சரீரத்தில் வைக்க வேண்டும். ஆகவே இந்த பேண்டமிக்கான நிலைமையிலும் நீங்களும் நானும் பயப்பட வேண்டியது. காரணம், இந்த ஜீவன், இந்த ஆவி கடவுளுடைய ஆவியானவர்.
ஆளுகையில் இருக்கிறது. நாம் ஆராதிக்கக்கூடிய ஆண்டவருடைய ஆளுகையில், திருத்துவ நாமங்களில் ஒன்றான ஆவியானவருடைய கண்ட்ரோலில், அவருடைய ஆளுகையில் இருக்கிறது. அவர் நமக்குள் வைத்திருக்கிற இந்த ஆவியை, ஜீவனை, அவருடைய சித்தம் இல்லாமல் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது என்பதை பார்க்க. ஆவியானவர் வரும் பொழுது நாம் பலனடைகிறோம், உயிரடைகிறோம், வாழ்வடைகிறோம். அன்று அந்த சீடர்களும் தங்கள் வாழ்க்கையில் மரணத்திற்காக ஓடி ஒளிந்தவர்கள், என்னை கொன்று போய்விடுவார்கள் என்று சொல்லி ரோமர்களுக்கு பயந்து இருந்த அந்த சீடர்கள், ஆவியானவர் வந்து அவர்களை ஆட்கொண்ட பொழுது பலனடைந்து அவர்கள் வெளியே வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சாங்க. ரைட். பலன் என்பது நம்ம வாழ்க்கை முதலாவது பார்த்தோம். ரெண்டாவது, நம்மளை ஆண்டவர் பலனடைய செய்வது என்பது நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த எசேக்கியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லி, என்னுடைய வார்த்தைகளை என்னை நம்பி வாழன்னு சொல்லி சோர்வுற்று இருந்த அவர்களுக்கு, நான் உங்களோடு கூட இருக்கிறேன், என் சித்தம் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவரும் உங்கள் ஜீவனை எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். எசேக்கியலுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்கிறார். அவனையே சொல்லி நீ ஊது, இதை செயல்படுத்துன்னு சொல்லி அவனையே ஆண்டவருடைய வல்லமையை அறிந்து கொள்ள செய்து, இது ஆண்டவருடைய ஆவியானவர் எனக்குள்ளும் என்னை சார்ந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளும் இருக்கிறது, இந்த ஜீவனை ஒருவராலும் எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அங்கே கற்றுக்கொள்ளலாம். ரைட். இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருப்பது, நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை என்பதை நம்ம உணர. காரணம், இந்த ஜீவன் அவருடைய ஆளுகையில், அவருடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. ரைட். இன்றைக்கி உங்களுக்கு எனக்கு ஜீவன் தந்திருக்கிறாரு, வாழ்க்கையை தந்திருக்கிறார். அடுத்து நம்ம வாழணும். எப்படி வாழ்வது? எனக்கு எல்லா விதமான நெருக்கடியான சூழ்நிலைகள், பொருளாதார நெருக்கடிகள், வேலையின்மையில் சூழ்நிலைகள், பல நெருக்கடிகள், உடன்பிறப்புகள் மரித்து போகிறார்கள், துணையாக இருந்தவர்கள் தங்கள் வாழ்வை இழந்து போகிறார்கள், வாழ்வில் ஒரு பெரிய கேள்விகளோடு கூட இருக்கிற சூழலில் ஆண்டவர் எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துரு, எனக்கு ஜீவன் கொடுத்துருக்கிறாரு. இந்த ஜீவன் கொடுத்துப்பது எதற்காக? இந்த உலகத்தில் நான் வாழணும். இப்போ நான் வாழணும்னா வாழ்வதற்குரிய வழிகளை கொடுப்பது யார்? நீங்களும் நானும் தான் தேட வேண்டும். ஆனால் அதே சமயம் உங்களுக்கும் எனக்கும் இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு மிக அடித்தளமான நன்மைகளை கொடுக்கிறவர் ஆவியானவர். என்ன அடித்தளமான காரியங்கள்? அதற்கு ஒரு சம்பவத்தை, உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். யாத்திராகமம் 31ஆம் அதிகாரத்தையும் 35ஆம் அதிகாரத்தையும் நீங்கள் குறித்து வச்சுக்கிடுங்க. யாத்திராகமம் 31ஆம் அதிகாரத்தையும் 35. யாத்திராகமம் 31ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து 7 வரைக்கும் உள்ள பகுதியையும், 35ஆம் அதிகாரத்தில் 30லிருந்து 35 வரைக்கும் ஒரு பகுதி. இதை குறித்து வச்சுக்கணும். அதில் என்ன இருக்குது? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வராரு. எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி அவர்கள் எல்லாம் நடத்தி வந்து ஆண்டவருடைய ஆலயத்தில், எருசலேம் ஆலயத்தில் பணிகளை செய்வதற்கு, எருசலேம் ஆலயத்தில் பொருட்களை கொண்டு நடத்துவதற்கு புதிய தலைமுறையாக இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஞானம் இல்லாமல் இருக்கிறாங்க, அறிவுகள் இல்லாமல் இருக்கிறாங்க. அல்லது ஆண்டவருடைய ஆலயத்தில் அல்லது ஆண்டவருடைய பணிகளை செய்வதற்கு திறமையோடு இருக்கணும், அல்லது செய்யக்கூடிய காரியங்கள் வேணும் பொழுது இந்த செயல்களை எல்லாம் செய்யறதையா அப்படின்னும் பொழுது அழகான ஒரு விஷயத்தை அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு. 31ஆவது அதிகாரம் யாத்திராகமம் 31. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பேசொல்லி அழைத்து, வினோதமான வேலைகளை அவன், நல்ல கவனிங்க, வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், இரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக. நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் நல்லபடியாக வாழ்வதற்கு, நன்மையாய் வாழ்வதற்கு நமக்கு தேவையானது அறிவு, ஞானம், புத்தி. இவைகள் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூர்மை பயன்படுகிறதோ அவ்விதமாக தான் நம்முடைய வாழ்க்கை அந்த அடிப்படையில் அமையும். இந்த அறிவு, ஞானம், புத்தியையும் கொடுக்கிறவர் ஆவியானவர். நல்லா கவனிங்க. உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன்.
இவையெல்லாம் உண்டாவதற்கு நான் தேவ ஆவியினால் நிரப்பினேன் என்று சொல்லி நம்ம படிக்கிறோம். 6வது மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாவையும் அவனோடு கூட துணையாக கூட்டினதும் என்று ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்டையாம அவள் செய்வான். நல்லா பாருங்க, கடவுளுடைய அந்த திருச்சபையினுடைய அந்த ஆலயத்தினுடைய பணிகளை செய்வதற்கு அல்லது ஒரு காரியத்தை செய்வதற்கு செயல்படுத்துவதற்கு வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வதற்கு தேவையான ஞானம், அறிவு, புத்தி, யூகித்து செய்யக்கூடிய எல்லா திறமைகளையும் கொடுக்கக்கூடியவர் கடவுளுடைய ஆவியானவர். எனக்கு இந்த பேண்டமிக்கான சூழ்நிலையில் என்னுடைய லைஃப் இனி ஃபர்தராக நான் எப்படி எடுத்து செல்வது என்று சொல்லி நம்ம எல்லாருமே கலங்கி கொண்டிருக்கிறோம், திகைத்து கொண்டிருக்கிறோம். நாம் மாத்திரமல்ல, ஒரு ஸ்டேட், ஒரு தேசம், ஒரு நாடு, இந்த உலகம் இனி எப்படி நாட்டை முன்னெடுத்து செல்வது என்று சொல்லி யோசிக்கக்கூடிய நிலையில் இங்கே கடவுளுடைய செயல்பாடுகள் ஆவியானவர் நமக்குள்ளே அவர் செயல்படுவாரானால் நம்முடைய அடுத்த வாழ்க்கை நாம் எப்படி எடுத்து செல்வது என்பதை அவருடைய கரத்தில் இருக்குது. இங்கே இன்னும் 35ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதே தான் பார்க்குறீங்க. 30ஆம் வசனத்தில் பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, பாருங்கள், கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பேர் சொல்லி அழைத்து அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும் இரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும் மரத்தில் எல்லாவற்றை செல்லவும் அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளை செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினான். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்வையும் நமக்கு ஜீவனை கொடுத்து இன்னைக்கு பாதுகாத்து வச்சிருக்கிறார். உயிரோடு கூட நம்மளை இன்னைக்கு வச்சிருக்கிறார். ஒரு ஊழியக்காரனா அல்லது ஒரு குடும்ப தலைவனா, ஒரு குடும்ப தலைவியா, அல்லது ஒரு குடும்பத்தில் ஒரு மகனா, ஒரு மகளா, ஒரு மருமகனா, ஒரு மாமியாரா, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சார்ந்த ஒரு குடும்பமோ அல்லது நம்மை சார்ந்திருந்தவர்கள் இழந்து போய் இன்னைக்கு நம்ம ஒரு சூழ்நிலைகளில் இருக்கும் பொழுது இனி என் குடும்பத்தை, என் வியாபாரத்தை, என் வேலையை, என் எதிர்காலத்தை நான் எப்படி எடுத்து செல்வது என்று கலங்கியிருக்கிற நமக்கு ஆவியானவரிடத்தில் நம்ம வருவோம், தேவனிடத்தில் நம்ம வருவோம். அவர் நமக்கு இப்படிப்பட்ட நிலைகளிலும் சூழ்நிலைகளிலும் நம்மை அறிவும் புத்தியும் ஞானத்தையும் ஆவியானவர் நமக்கு தந்து கிரியை செய்து இப்படிப்பட்ட நிலைகளிலும் நம்ம வாழ்க்கையை அடுத்து முன்னெடுத்து செல்லக்கூடிய வல்லமையுடையவர் ஆவியானவருடைய செயல். இன்று இந்த பேண்டமிக் நிலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் அதைத்தான் நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம், கண்கூடாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவருடைய செயல் இன்று எல்லாருடைய வாழ்விலும் அவரை நம்பி வாழ்கிறவர்களுக்கு அது கிடைத்து கொண்டிருக்கிறது, நன்மை பெற்று கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ரைட், இப்போ நம்ம பார்த்தோம் கடவுளுடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய வாழ்வில் நன்மைகள், ஆசீர்வாதங்கள் இவைகளில் அவர் எவ்விதமாய் கிரியை செய்கிறார் என்று பார்த்தோம். நமக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியவர், வாழ்வடைய செய்யக்கூடியவர், வாழ்க்கையை தருகிறவர் ஆவியானவர். இந்த வாழ்வை முன்னெடுத்து செல்வதற்குரிய ஞானத்தை, அறிவை, புத்தியையும் தருகிறவர் ஆவியானவர். அடுத்து நம்ம பார்க்கிறோம் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டதற்கான நோக்கம். நான் சென்று, நீங்கள் யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 1-11 வரைக்கும் உள்ள பகுதியை நம்ம படித்தோம்னா அங்கே ஆண்டவர் சீடர்களுக்கு அதுதான் சொல்கிறேன், நான் போனால் தான் தேற்றரவாளன் வருவாருன்னு சொல்லி அங்கே 11ஆம் அதிகாரத்தில் யோவான் 11 நம்ம பார்க்குறோம். யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திலிருந்து நீ நான் உங்களுக்கு உண்மையாய் சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவர் உங்களிடத்தில் அனுப்புவேன், அவர் வருவேன்னு சொல்கிறார். ரைட். ஸோ அவர் சொன்னபடியே பெந்தெகோஸ்தே நாளில் ஆவியானவர் வந்தார், பலனடைஞ்சாங்க, வாழ்வடைந்தாங்க, வாழ்வை அடியெடுத்து முன்னோக்கி செல்வதற்கான பலனை கொடுத்தார். இது மாத்திரம்தான் ஆவியானவருடைய செயலா? அபிஷேகிக்கப்பட்டதற்கான நோக்கம் அது மாத்திரமா அப்படின்னு சொன்னால், ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்வில் அபிஷேகிக்கப்பட்டது, நம்முடைய கிறிஸ்தவ மொழியின்படி நம்ம அருட்பொழிவு செய்யப்பட்டது, அங்கீகரிக்கப்பட்டது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை நான் வாழ்வதற்கும் என் வாழ்க்கை அதிகமாக நான் முன்னெடுத்து செல்வதற்கு மாத்திரமல்ல, இன்னும் அதிகமான ஆவியானவருடைய செயல் இருக்குது. 2வது நம்ம பார்க்குறோம், அதே யோவான் 16 8வது வசனத்தில்
அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நமக்குள்ள ஆவியானவர் வரும் பொழுது நம்மை வாழ வைக்கிறாரு. நம்ம என்னிடத்துக்கு மாத்திரம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில முதலாவது இருக்கிற பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாயத்தை குறித்து எனக்கு உணர்த்துவார். எனக்கு மாத்திரமல்ல, என்னை சார்ந்திருக்கிற உலகத்திற்கும் கண்டித்து உணர்த்துவார். ஒரு மனுஷனுக்குள்ள ஆவியானவருடைய செயல் இருக்குமானா அவன் வெறுமனே ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரம் அல்ல, அல்லது ஒருவன் எந்த ஒரு மனுஷனுக்குள்ள ஆவியானவர் வந்துட்டு உடனே அவன் ஆசீர்வாதத்துக்குள்ள மேலே வந்துடுவான்னு கிடையாது. அவனுக்குள் இருக்கிற பாவத்தை, நீதியை, நியாயமான வாழ்க்கை இருக்கிறதா என்பதை ஆண்டவர் கண்டித்து உணர்த்துவார். பாவமான வாழ்க்கை இருக்கும்னா அந்த பாவ வாழ்க்கை நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும். நியாயமற்ற வாழ்க்கை நமக்குள்ள இருக்குன்னா அந்த நியாயமற்ற வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். நீதியற்ற முறைகள் நமக்குள்ள இருக்குன்னா நம்ம அதை திருத்திக் கொள்ள வேண்டும். நம்மை முதலாவது சரி செய்யக்கூடிய ஆண்டவர். அதற்கு பிறகுதான் உலகத்தை அவர் கண்டித்து உணர்த்துகிற ஆண்டவராயிருக்கிறாரு. இந்த காரியத்தை ஆவியானவர் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில செய்கிறவராக, வழிநடத்துகிறவராக, ஒரு பரிசுத்தமான ஒரு முழுமையான மனிதனாய் ஆண்டவருக்கு முன்பதாக, பிதாவுக்கு முன்பதாக, குமாரனுக்கு முன்பதாக நம்மை நிறுத்துவதற்கு அவர் நமக்குள் கிரியை செய்கிறார். ஒரு பரிசுத்தமான ஒரு மனிதனாக, ஒரு முழுமையான மனிதனாக நம்மை நடத்துவதற்கு ஆவியானவர் நமக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறேன், ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் என்று சொல்கிறவங்கெல்லாம் நம்முடைய வார்த்தையை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய நடத்தையை நம்ம ஞானமாய் கவனமாய் நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். நான் ஆண்டவரால் அருட்பொழிவு பெற்றேன், நான் அபிஷேகிக்கப்பட்டவேன், ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார் என்று சொல்கிற நீங்கள் நானும் இவைகள் இருக்கிறதா என்று சொல்லி நாம் பரிசோதித்து பார்ப்போம். இது இல்லை என்று சொன்னால் உங்களுக்குள் எனக்குள் எப்படிப்பட்ட எந்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கிறோம், ஆவியானவர் நமக்குள்ளே கொடுக்கப்பட்டதற்கான, இந்த பெந்தெகோஸ்து நாளில் கொடுக்கப்பட்டதற்கான செயல்களில் நம்ம பார்த்தோம். நம்மை உயிரடைய செய்து நம்ம வாழ்வை முன்னெடுத்து செல்வது, நம்முடைய வாழ்வை தூய்மைப்படுத்துவது, சரி செய்வது, முழுமைப்படுத்துவது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு கடமை கொடுக்கப்பட்டிருக்கிறது, பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் எனக்குள்ள வந்து என்னை மாத்திரம் உயர்த்தி நிறுத்துவது மாத்திரமல்ல, என்னை போன்று இருக்கிறவர்களையும் நான் அவ்விதமாய் வாழ செய்வது, அவருடைய வாழ்வையும் ஆவியானவருக்கு முன்னெடுத்து செல்வதற்காக என்னை அபிஷேகித்திருக்கிறார். ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் மீதும் ஆவியானவருடைய செயல், பிதாவானவர் கிறிஸ்துவுக்கு கொடுத்த ஆவியானவருடைய பணியும் அதுதான் என்று சொல்லி ஏசாயா 61 அதிகாரத்தில் நீங்கள் படிக்கலாம். ஏசாயா 61 அதிகாரத்தில் 1-2 வசனங்களை நீங்கள் படிச்சிங்கன்னா நமக்கு அங்கே உள்ள காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஏசாயா 61:1-2 படிச்சிங்கன்னா, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். நல்லா பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை குறித்து, அவருடைய ஊழியத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை சொல்கிறாரு. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். குமாரனாகிய கிறிஸ்துவை பிதாவானவர் ஆவியானவரை கொண்டு அபிஷேகித்ததற்கு, அல்லது அவருடைய வாழ்க்கையில் ஆவியானவர் செயல்படுவதற்கான மிக முக்கியமான நோக்கம் சிறுமைப்பட்டவர்களை அவர் விடுவிப்பதற்கு, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை, சிறுமைப்பட்டவங்கன்னா கஷ்டப்படுறவங்க, வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, இந்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான இந்த ரட்சிப்பின் இந்த செயல்பாட்டை அறிவிக்க ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்வில் வாழ்க்கைக்குரிய நம்பிக்கையை தரக்கூடியவர், அவனுடைய வாழ்வை முன்னெடுத்து செல்வதற்குரிய பலனை தருகிறவர், அறிவை, ஞானத்தை, புத்தியை தருகிறவர் இந்த ஆவியானவர் என்று சொல்லி கஷ்டப்படுகிறவர்களுக்கு, வாழ்க்கையில் போராட்டங்களில் இருக்கிறவர்களுக்கு இதை அறிவிக்க அவர் அறிவித்தார். தொடர்ந்து படிச்சிங்கன்னா, கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை காயம் கட்டுதலையும், சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்க்குதலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் என்று சொல்லியிருப்பார். அற்புதமான பணியை செய்வதற்கு
பிதாவானவர் தன்னுடைய ஆவியானவரை இயேசு கிறிஸ்துவை அபிஷேகித்தார். அதையே இயேசு கிறிஸ்து செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் அவிதமாய் செய்தபடினாலே நீங்களும் நானும் என்று ரட்சிக்கப்பட்டு சிறுமையும் எளிமையுமான நீங்களும் நானும் என்று அவருடைய பிள்ளைகளாய் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்குள்ளும் அதே ஆவியானவர் இன்று கொடுக்கப்பட்டு நம்மை பலப்படுத்தி நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு கடமை, இந்த ஆவியானவருடைய இந்த ரட்சிப்பின் பணியை இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் நம்ம அறிவிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அதற்காகவே ஆண்டவருடைய பிரதானமான அபிஷேகம் உங்களுக்கும் எனக்குள்ளும் இருக்குது. ஆவியானவர் நம்முடைய வாழ்வில் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். என்னை மாத்திரம் உயர்த்தும்படி, என்னை மாட்டும் ஜீவனோடு வைப்பதற்கு மாத்திரமல்ல, இந்த ஜீவனை கொடுத்த ஆண்டவர் இன்னும் எத்தனையோ பேருக்கு நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்கு நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பிரதானமான ஒரு இடம் சபை. நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிச்சிங்கன்னா, ஆவியானவர் அவங்க இறங்கி வரும் பொழுது தனிப்பட்ட நபருக்கு அல்ல, அவர்கள் ஒன்று கூடி வந்திருந்தாங்க. சீடர்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஒரே இடத்துல சேர்ந்திருந்தாங்க. அங்கு உள்ள ஐக்கியத்தை வலிமைப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். கடவுளுடைய ஆவியானவர் தனித்தனிப்பட்ட எங்கெங்க இருந்தாலும் நிரப்பியிருக்கலாம். ஆனால் அவர்கள் ஒன்று கூடி ஒரே இடத்துல வருவதற்கு கடவுளுடைய சித்தமாக இருந்துச்சு. அவர்கள் ஒன்று கூடி வந்தது ஒரு ஆண்டவருடைய வல்லமை விளங்குவதற்கு ஒரு பெரிய நன்மையாக இருந்துச்சு. இன்னைக்கு நீங்களும் நானும் கூட, ஆவியானவரை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் கூட ஒருமன ஆவி, ஒருமைப்பாட்டின் ஆவி, ஐக்கியத்தின் ஆவி நமக்குள்ளே இருக்கணும். சபையில் எந்த பாகுபாடுகளும் இல்லாமல் நம்ம எல்லாம் ஒன்று கூடி ஒரே ஆண்டவருடைய ஆவி நம்ம எல்லாருக்குள்ளும் செயல்படுகிறது. அந்த ஒரு மனம் நமக்குள்ளே இருந்து, இந்த ஒரு மனம் எதற்கு வேணும்? எதற்கு இந்த ஒருமைப்பாடு வேணும்? ஒருவரது வாழ்வில் இன்னொருடைய வாழ்வில் நன்மைகளை காண்பதற்கு, இன்னொருடைய வாழ்வில் சிறுமைப்பட்டவனுடைய வாழ்வில் நன்மைகளை கொண்டு வருவதற்கு இந்த ஒருமைப்பாடு, ஒற்றுமை, ஐக்கியம் நமக்குள்ளே இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷத்தை இந்த உலகத்தில் நாம் அறிவிக்க ஆண்டவர் நம்ம நினைச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் அறிவிக்க பணி செய்வதற்கு ஆவியானவர் நமக்குள்ளே அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறோம். அது அருமையான நாளில் நீங்கள் சோர்ந்து போகாமல், அருமையான திருச்சபையார் நீங்கள் சோர்ந்து போகாமல், இந்த பெந்தெகோஸ்தே நாள் என்பது ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஒரு உன்னதமான ஒரு நாள், ஒரு உன்னதமான நாள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும், ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போய் கொண்டிருக்கலாம், பலவீனப்பட்டிருக்கலாம். ஆவியானவர் நம்முடைய வாழ்வை பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்வில் ஜீவனை கொடுக்கிறவரும் பலனை தந்து நம்முடைய வாழ்க்கையை அடுத்து அடியெடுத்து செல்வதற்கு நமக்கு ஞானம், அறிவு, புத்தியை ஆவியானவர் தந்து நிச்சயமாக இந்த உலகத்தில் இந்த பேண்டமிக்கான நிலைமையில் நம்மை நடத்துவார். நம்மை முன்னின்று வழி நடத்தி செல்வார். நமக்கு கற்றுக் கொடுப்பார். நம்மை தூக்கி உயர்த்துவார். அது மாத்திரமல்ல, உங்களையும் என்னையும் நாம் இணைந்திருக்கிற சமூகத்தில், திருச்சபையில் மற்றவர்களையும் வாழ்வு உயர்வதற்கு, அவர்களும் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்வதற்கு, அந்த சுவிசேஷ பணியை அறிவிப்பதற்கு நம்மை எடுத்து பயன்படுத்துவார் என்பதில் சந்தேகமில்லை. நாம் விசுவாசத்தோடு ஆண்டவரை தொடர்ந்து நாம் இருக்கும் இடத்துல பாதுகாவலோடு ஞானத்தோடு நாம் தொடர்ந்து ஆராதிப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். நம் கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்த ஆவியானவராகவும் எங்கள் மத்தியில் வீற்றிருக்கிற எங்கள் ஆண்டவரே, உம்முடைய திருத்துவத்தின் மகத்துவத்தை நாங்கள் அறிந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவருடைய செயல் எவ்வளவு மகத்துவம் நிறைந்தது. ஆண்டவரே, நீர் ஆவியானவராய் என்ன உன்னதமான நன்மைகளை எங்களுக்கு செய்து வருகிறீர், கிரியை செய்கிறீர் என்பதை இந்த வசனங்களை கொண்டு நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவர் தந்த இந்த மகா உன்னதமான நம்பிக்கைக்காக, உற்சாகத்திற்காக, பலனுக்காக நன்றி ஆண்டவரே. அருமையான திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள், இப்படிப்பட்ட ஆவியானுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில் இருக்க தேவரீர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், எங்களை வழி நடத்தும். இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமென். மீண்டும் ஒரு முறை கூட அருமையான திருச்சபையாரை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தொடர்ந்து உங்களை பாதுகாத்து வழிநடத்துவார். இந்த வாய்ப்பினை தந்த அருள் திரு முத்துக்குமார் ஐயா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை கூட நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். ஆமென்.
இதனாலின் செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்தளித்த ஆபிரகாம் அவர்களுக்கு என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்பான நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். இப்பொழுது நாம் யாரும் எழுந்து தேவனுடைய நாமத்திற்காக ஆராதனை முடிவுக்கு என்று கீர்த்தனைகளிலே 197ஆம் கீர்த்தனை பாடுவோம். 197ஆம் கீர்த்தனை பாடுவோம். கிஞ்சீதமும் நெஞ்சே அஞ்சிடாதே, நல்ல கேடகத்தை பிடி நீ, விசுவாச கேடகத்தை பிடி நீ. வஞ்சனையாகவே பேயெதிர்த்துன்றனை வன்னிக்கணை தொடுத்தெய்கின்ற வேளையில் நெஞ்சில் படாமல் தடுக்க அது நல்ல நிச்சயமான பரிசை அறிந்து நீ. கிஞ்சிதமும் நெஞ்சே அஞ்சிடாதே, நல்ல கேடகத்தை பிடி நீ, விசுவாச கேடகத்தை பிடி நீ. பாவத்தை வெறுக்க ஆபத்தை சகிக்க பக்தியில் தெளிக்கவும், நித்திய ஜீவனை பிடிக்க லோகத்தை ஜெயிக்க திறமை அளிக்கவும். சாவே உன் கூல் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று நீ கூவி கழிக்கவும், தேவன் உகந்தூனை தான் அங்கீகரிக்க செய்யவுமே அது திவ்ய நல்லாயுதம். கிஞ்சீதமும் நெஞ்சே அஞ்சிடாதே, நல்ல கேடகத்தை பிடி நீ, விசுவாச கேடகத்தை பிடி நீ. பண்டையரந்த பரிசையினாலல்லோ கண்டடைந்தோர் பேரு, நல்ல தொண்டன் நாவேல் முதலான வைதிகரை தொகுத்து வெவ்வேறு. விண்டூரைக்கில் பெருகும் தீ அணைத்ததும், வீரிய சிங்கத்தின் வாயை அடைத்ததும், கண்டிதமாய் வெற்றி கொண்டதுமாம் பல காரியங்களையும் பாரிதுமா ஜெயம். கிஞ்சீதமும் நெஞ்சே அஞ்சிடாதே, நல்ல கேடகத்தை பிடி நீ, விசுவாச கேடகத்தை பிடி நீ. உற்றமுடன் இப்பரிசை பிடித்திட உன் செயல் மாபேதம், அதின் தோற்றமும் முடிவும் இயேசு பரன் செயல் துணை அவர் பாதம். ஏற்றரவணைக்கவே பணிவாக இறந்து மன்றாடி அவர் மூலமாகவே ஆற்றல் செய்தேற்றரவாளி பரிசுத்த ஆவி உதவியை மேவி அடைந்து நீ. கிஞ்சீதமும் நெஞ்சே அஞ்சிடாதே, நல்ல கேடகத்தை பிடி நீ, விசுவாச கேடகத்தை பிடி நீ. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உயிர் தெழுந்த பின்பாக சீஷர்களோடு கூட நம்முடைய கடைசி அந்யோன்யத்தையும் ஐக்கியத்தையும் பகிர்ந்தளித்து அவர்களுக்கு சொல்ல வேண்டிய சத்தியங்களையும் கட்டளைகளையும் கொடுத்து பரமேறி பிதாவின் வலதுவாசலை வீற்றிருக்கிறேன் சுவாமி. நீர் பரமேறின பின்பு தீர்க்க தரிசிகள் மூலமாக வாக்கு பண்ணினதும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஆண்டவரே தயவாய் ஈவன் கொடுத்த உம்முடைய பரிசுத்த ஆவியானவரையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை திருச்சபைக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நீ ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அந்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட நாங்கள் கர்த்தருக்குள்ளாய் வளர, ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள, ஜெயங்கொள்ளுகளாய் வாழத்தக்கதாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாழ்க்கைக்கு அர்ப்பணித்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகள் கொண்டிருக்கிற காணிக்கைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கரத்தில் பெற்றுக்கொண்டதை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொருடைய உழைப்பிற்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். உழைக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் பலப்படுத்துகிறார். கர்த்தருக்கு கொடுத்ததை திரும்ப அதை பலுக பண்ணி பெருக பண்ணி
ஆண்டவரே ஆசீர்வாதமாக கொடுக்கிற தேவன். ஆகவே உம்முடைய நாம மைமைக்கென்று கொடுத்த நம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களை பலப்படுத்தும்படியா ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய கரத்தில் பெற்றுக்கொண்டதை உடைய கரத்தில் தாழ்த்தி கொடுக்கிறோம். தேவ சமாதானத்தோடு ஒவ்வொருடைய வாழ்வையும் நீ பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் காவலும் சந்தோஷமும் சமாதானமும் என்னதைக்கும் உங்கள் அனைவரோடும் இருந்து வழிபடுத்த